ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கடலை எப்படி முளைக்கட்டுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். நான் கடலையை எனக்கு தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா கழுவி பிசைஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இது நீங்கள் ஒரு 10 மணி நேரமே ஊற போடுங்க. ஊற போட்டு நல்லா கழுவி பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இதை வடிகட்டிக்கிடலாம். நல்லா வடிகட்டிக்கிடணும், ஈரம் இல்லாமல். வடிகட்டி நம்ம ஒரு வெள்ளை துணியில் போட போகிறோம். இது நல்லா உணரணும். ஒரு 10 நிமிஷம் இதை நம்ம இப்படி துணியில் விரித்து விட்டுக்கிடும். விரித்து விட்டு 10 நிமிஷம் கழித்து கட்டி வைக்கலாம். இப்படி நல்லா உணர விட்டு 10 நிமிஷம் கழித்து கட்டி வச்சுக்கிடலாம். இங்கே பாருங்கள், கடலை நல்லா உணர்ந்த மாதிரி இருக்குது. லேசாக உணர்ந்தால் போதும். இப்போ நம்ம இதை கட்டி வச்சுக்கிடலாம். கட்டி வச்சுக்கிட்டேன். இதை ஒரு பாத்திரத்தில் போட்டு மூடி வச்சுருவோம். நம்ம நாளைக்கு காலையில், இன்றைக்கி காலையில் கட்டி வச்சுருக்கோம். நாளைக்கு காலையில் எப்படி முளைச்சிருக்குன்றத பார்க்கலாம். நேற்று நம்ம கடலையை கட்டி வச்சோம். இன்றைக்கி நம்ம உழைச்சி பார்த்துக்க போகிறோம். எப்படி இருக்குதுன்றத பார்க்கலாம். நம்ம நேற்று காலையில் கட்டி வச்ச கடலை நல்லாவே முளை வந்திருக்கு பாருங்கள். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள் அப்படின்றத நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.